ரசிகண்டா ஒரு தடவை குழம்பு வச்சுட்டு ஓயாமல் வாசனை பிடிப்பார். டே 4 சேலஞ்ச் வவ்வால் மீன் குழம்பு தான் எங்கள் வீட்டுக்காரர் வைக்க போகிறார். ஸோ அதுக்கு முன்னால் வியூவர்ஸ் கிட்ட நான் கேட்குற விஷயம், நான் சொல்கிற சில விஷயங்கள் உங்களுக்கு ரிலேட் ஆகிடுச்சுன்னா கமெண்டில் ரெட் ஆட் கொடுங்க. ஏன்னா இதெல்லாம் கொடுக்கும்போது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கும். நம்ம சொல்கிற விஷயம் ஓகே ரிலேட் ஆகுது, இது எல்லாமே லைஃப்பில் ப்ராக்டிக்கலாக நடந்துகிட்ருக்குன்ற ஒரு விஷயம். ஸோ எனக்கு வந்து லிட்ரலி பார்த்திங்கன்னா நம்ம இவ்வளோ நாள் சர்வே பண்ணுற கிச்சனுக்குள்ளே இன்னொரு ஆள் வந்து அதை சர்வே பண்ணும்போது எப்படி மைண்ட் வாய்ஸ் எனக்கு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்காக இந்த ஒரு விஷயம்லாம் நடக்குமா அப்படின்னு நம்ம மைண்டு வந்து கேட்டுகிட்டே இருந்த டைமில் நம்ம இதெல்லாமே நடக்குது, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே இருக்கும் போது சடன்லி வந்து இப்படி ஒரு ஹாப்பினஸ் எனக்கு வருது, இதெல்லாமே நடக்குதுனாலும் என்னோடய மூஞ்சியில் அவ்வளோ ஸ்மைல் இருந்தாலும் என்னோடய மைண்டு சொன்ன விஷயம், இப்போ கரண்டியை ஒழுங்காக ஒரு இடத்துல வைப்பா, எடுத்த டப்பாவை அங்கே வைப்பா, என் கிச்சனை விடுப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ லிட்ரலி அப்படி தான் இருந்துச்சு. பட் ஆனால் என்னோடய மனசு என்ன சொல்லிச்சு அப்படின்னா, இதுக்கு தானே இவ்வளோ நாள் வந்து சொல்லிகிட்டு இருந்தேன், எப்பா எனக்கு ஒரு நேரம் சமைச்சு கொடுக்க மாட்டியா கேட்ட விஷயம் இன்றைக்கி 100 நாளாக மாறி இருக்கு. அப்போது லைஃப்பில் எது எப்போ வேணுச்சும் மாறுதல் இருக்கும். ஸோ இந்த நொடிய நடக்கிற விஷயத்த என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே கடந்து போயிடணும். எதையுமே ஆராயாத, எதையுமே ரொம்ப யோசிக்காத அப்படின்னு என் மனசு சொல்லிச்சு. இப்படி தான் என்னோடய 4th டே முடிஞ்சிச்சு.